ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான போண்டா சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் எப்படி சாம்பார் வடை ஃபேமஸோ அதே போல் கர்நாடகாவில் இந்த போண்டா சூப்பு ரொம்பவே ஃபேமஸுங்க. எல்லா கேட்ரிங்லேயுமே கண்டிப்பாக செய்வாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான போண்டா சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. போண்டா சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் போண்டாக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. உளுந்த நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2ல இருந்து 3 மணி நேரம் உளுந்த ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரமும் ஃப்ரிட்ஜ்லயே ஊற வச்சுக்க போறேங்க. நீங்களும் அப்படியே செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் ஃப்ளஃபியாவும் கிடைக்கும். உளுந்து ஊறி வரக்குள்ள நம்ம போண்டாக்கு சூப் ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்ப பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். பருப்பு நல்லா சாஃப்டா இருக்கு. மத்து வச்சு நீங்க கடைஞ்சி விடுறதுனால விடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம். நான் கரண்டிலேயே மசிச்சு விட்டுட்டேன். இப்ப சூப்புக்காக கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே இதோடவே சின்னதா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பெருங்காய பொடி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை 2ஆ நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் போல நல்லா கலந்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப சன்னமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்பதான் சூப்ல முழுசு முழுசா தெரியாம இருக்கும். தக்காளியையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாங்க. குக்கரை அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சூப் நல்லா தண்ணியாட்ட இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் போல அப்படியே விட்டுருவோம். இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சூப் லைட்டா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமிங்ல 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பல்லு பல்லா கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறனால நம்ம சூப் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும் போது அங்கங்க கடிப்படும், நல்ல டேஸ்டா இருக்குங்க. நல்லா கலந்துட்டேன். சூப் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போண்டாவை நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடறேன். அவ்வளவுதான், நம்ம போண்டா சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதோடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான போண்டா சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும், நம்ம போண்டாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் உளுந்த ஒரு 3 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்லயே ஊற வச்சிருந்தேங்க. உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. உளுந்த எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பார்க்கும்போது நல்லா அழகா உடையணும். இப்ப நம்ம உளுந்து நல்லா ஊறி இருக்கு. மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு உளுந்த மட்டும் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. உளுந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப உளுந்து மாவை நான் அரைச்சு எடுத்துட்டேன். நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதுனாலும் அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்ம வடைக்கு போடுற மாதிரி தான் உளுந்து மாவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாவே அரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்தா நமக்கு போண்டா அதிகமா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம உளுந்து மாவு நல்லா கரெக்டா அரைச்சிருக்கோம். நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கிறேன். இப்போ உளுந்து மாவை மாத்திட்டு விஸ்கோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு நல்லா ஒரு டைம் அடிச்சு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க.
நம்ம உளுந்து வடைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவோமோ அதே போல தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டு பார்க்கும் போதே தெரியும். அழகா இந்த மாதிரி பொறுமையாக தான் விழுகணும் போண்டா மாவு. அப்பதான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. போண்டா பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. போண்டாவை போட்டுக்கலாம். கையில் நல்லா தண்ணியை நினச்சிட்டு நம்ம போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து உள்ளே சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு உருண்டையும் நான் போட்டுக்கிறேன். மாவை உள்ளே சேர்த்தோடனேயே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு போண்டாவையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா புசு புசுன்னு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. நம்ம இதில் சோடா அரிசி மாவுன்னு எதுவுமே சேர்க்கல. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் வெளியே எடுத்துட்றேன். நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க, வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நான் இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே போலவே போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துறேன். அவ்வளோதான், எல்லா மாவுலையும் போண்டாவை போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். போண்டாவை தனியா சூப் ஊற்றி நீங்க இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். நான் போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டான போண்டாங்க. செம சூப்பரா இருக்கும். போண்டாவை இந்த மாதிரி பிச்சு சட்னி மாதிரி நீங்க சூப்போட தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா போண்டாவை நல்லா ஊற வச்சு சூப்ல நீங்க பிச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த மாதிரி போண்டாக்குள்ள நல்லா சூப்பை ஊற வச்சு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம ஊர்ல சாம்பார் வடை எப்படி ஃபேமஸோ அதே போலதாங்க கர்நாடகால இந்த போண்டா சூப் ரொம்பவே ஃபேமஸ். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.